சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதிபலம். சந்தோஷம் இல்லை என்றால் பெண்களுக்கு ஏது பலம். சந்தோஷம் தான் சார் பொண்ணுங்க வேலைக்கு போனா. அப்படிங்கிறத என்ன மாதிரி வேலைக்கு போய் சந்தோஷத்தை அனுபவிச்ச ஆயிரம் பெண்களோட பிரதிநிதியா இன்னைக்கு நான் சொல்றேன் சார். 1ஆம் தேதியானா கையில சம்பளத்தை வாங்குறோம்ல, அதை வாங்கி பார்க்கும்பொழுது கிடைக்கும் பாருங்க அந்த கையில அந்த பணத்தை பார்க்கும்பொழுது ஒரு சந்தோஷம். பிறந்த வீட்டிலேருந்து வந்தா பெத்தவங்களுக்கு, புருஷன் வீட்டிலேருந்து வந்தா புருஷனுக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்தில் அந்த ஒரு பண சுமையை குறைக்கிறோங்கிற சந்தோஷம் பூரிப்பும் மனசுக்குள்ள வரும் பாருங்க. அந்த வைப்ரேஷனே அவ வீட்டை சந்தோஷமா வச்சிருக்கும் சார். அதனால தான் சொல்றேன் பொண்ணுங்க வேலைக்கு போறது சந்தோஷம். பேரண்ட் 2 பேருமே எக்ஸ்பயர்டு சார். எனக்கு பெத்தவங்க 2 பேருமே இல்லாம நான் ஒர்க் பண்ண போயிருந்தேன்னா அப்ப எவ்வளவு சங்கடத்துல உள்ள போயிருந்திருப்பேன். ஆனா அங்க உள்ள போனதுக்கு அப்புறம் அங்க கிடைக்குது பாருங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட அந்த அன்பான ஆலோசனையும், எவ்வளவு துக்கத்துல எவ்வளவு பெண்கள் உள்ளுக்குள்ள போனாலும் அந்த ஃப்ரெண்ட்ஸோட அந்த ஆறுதலான பேச்சும் இருக்கு பாருங்க சார். மன ரணங்களுக்கு மருந்தில்லாமல் மருந்து போடும் ஒரே இடம் பொம்பளைங்களுக்கு வேலைக்கு போற இடத்துல மட்டும்தான் சார். சாதாரண BA UG டிகிரியோட ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண PTA ஸ்டாஃபாக ஒர்க் பண்ண போயிருந்தேன் சார். ஆனால் இன்னைக்கு நான் வேலைக்கு போன இடத்துல என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஆலோசனையின் பேரில் இன்னைக்கு MA BEd அப்படிங்கிற ஒரு லெவலில் நான் ஒரு நல்ல குவாலிஃபிகேஷனோட இருக்கேன்னா எத்தனை ஆயிரம் பெண்கள் வேலைக்கு போன இடத்துல அதுக்கப்புறம் அந்த குவாலிஃபிகேஷனை பெற்றிருக்காங்கன்னா அது அவங்க வேலைக்கு போனதுனால கிடைச்ச சந்தோஷம் மட்டும்தான் சார். ஐயா ஒரே நிமிஷம். நீங்கள் BAலேருந்து MA ஆகி BEd ஆனது பிரச்சனை இல்லைம்மா. உங்கள்கிட்ட படித்த பையன் எவனாவது MA BEd ஆனானா? அதாவது அவங்கள்ட்ட படித்த பையன் பாண்டிச்சேரி டாஸ்மாக்ல சுண்டல் வித்துக்கிட்டு இருக்கான். அது எப்படி உனக்கு தெரியும்? அதாவது இங்க அடிக்கிறது ஒரு பக்கம், இதை தாண்டி அங்க போறது பாண்டி, அங்க சுண்டல் விற்கிறான், இங்க உள்ள தூண்டி. ஒரு நாள் வெள்ளிக்கிழமை சார், ஒரு அம்மன் கோயிலுக்கு நான் போயிருக்கேன். அம்மன் சிலை, பெரிய சிலை, அலங்காரம் அழகா பண்ணிருக்கு. எய்தாப்புல இந்த பக்கம் 10 பேர், இந்த பக்கம் 10 பேர் நிக்கிறோம். அதுல நான் நிக்கிறேன். என்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட் வந்து டாஸ்மார்க்ல ஒர்க் பண்றாரு அப்படின்னு சொன்னாங்களே, டாஸ்மார்க்ல சுண்டல் விற்கிறாருன்னு. 4 ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட ஃபர்ஸ்ட் இயர் படிச்சவன் இன்னைக்கு ஜூனியர் இன்ஜினியரா மெட்ராஸ்ல ஒரு நல்ல கம்பெனில வேலை பார்த்துருக்கான். ஓடி வந்தான், நின்னான். இந்த சாமியை பார்த்து அப்படியே கும்பிட்டான். இப்படி கும்பிட்டவன் இப்படி திரும்பி என்ன பார்த்துட்டான். பார்த்து அந்த கையை இப்படி பிரிக்க மறந்தானோ என்னமோ, அப்படியே என்ன கும்பிட்டான் சார். அந்த ஒரு நிமிஷத்துல அப்படியே செத்து போயிடலான்னு தோணுச்சு சார். அதுலதான் சார் இருந்துச்சு என்னோட சந்தோஷம். ஆக பொண்ணுங்க வேலைக்கு போனா சந்தோஷம்தான், சந்தோஷம்தான். இன்னைக்கு வேலைக்கு போற பெண்கள்லாம் கடமையை கையில எடுத்துக்கிட்டு கண்ணியத்தை காப்பாத்தி கட்டுப்பாடுங்கிற ஒரு வரையறைக்குள்ள வேலைக்கு போறோமே. இன்னைக்கு வேலைக்கு போற பெண்கள்லாம் படுறது வெறும் சங்கடம் சங்கடம் சங்கடங்கிற ஒரு சங்கடமான சங்கதிய தர்ம சங்கடத்தோட சொல்றேன். நானும் டீச்சர் வேலை பார்க்குறேன். இன்னைக்கு வயல்ல வேலை செய்யற பொம்பளைங்கள்லேருந்து ஆகாய விமானம் ஓட்டுற பொம்பளைங்க வரைக்கும் அத்தனை பேரும் நீங்க வேணா சொல்லலாம் காலத்தின் கட்டாயத்தால வேலைக்கு போகலாம், மகிழ்ச்சியா இருக்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா கடைசியில எந்த கோட்டுக்குள்ள வந்து நிப்பீங்கன்னு சொன்னா சங்கடங்கிற ஒரு கோட்டுக்குள்ள வந்து நிப்பீங்க. அதுல நின்று தவிப்பீங்க. ஏன் நமக்கு அடுத்தவங்க கதைய ஏன் கதையே சொன்னேன்னு சொன்னா எதிர்காலத்துக்கு இந்த பெண்களுக்கு ஒரு சௌரியமா இருக்குன்னு சொல்றேன். காலையில நான் வேலைக்கு போறதுனால எங்க வீடு ஒரு சுனாமி அலை வந்த மாதிரி இருக்கும். எல்லா பண்டா பாத்திரமும் பறக்கும். அப்படி அவதின்னு வேலைக்கு போறேன்னு சொல்லி கிளம்பும் போது அடுப்பாங்கரைக்கும் தெருவுக்கும் கொள்ளைக்கும் ஓடி ஓடி ரன் அடிச்சு ரணமான உடம்போட வெந்தது பாதி வேவாது பாதி சாப்பிட்டது பாதி சாப்பிடாது பாதி அள்ளி போட்டுக்கிட்டு நான் வேலைக்கு போறக்கு அவசரமா பஸ்ஸுக்கு ஓடுவேன். பஸ்ஸை பார்த்து தாங்க ஏறுவேன். சீக்கிரமா வேலைக்கு போகணுமேன்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸில் பிபின்னு எழுதியிருக்கும். ஓ, இது மயிலாடுதுறையில் புறப்பட்ட சிறுகாழி போய் தான் நிற்கும் போல இருக்கு, சிறுகாழின்னு போட்டிருக்கேன்னு ஏறிப்புட்டேன். அந்த பஸ் பிபின்னு போட்டதுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த புளிய மரம் விட்டா அந்த புளிய மரம், அந்த புளிய மரம் விட்டா அடுத்த புளிய மரம் போய் நிற்கும்னு எனக்கு அந்த சூட்சமம் தெரியல. அவ்வளோ சங்கடத்தில் நான் ஏறுறேன் பஸ்ஸில். இந்த கையில் ஒரு பேகு, தோளில் ஒரு பேகு. நான் போகும்போது தெரியாமல் ஒரு ஆள் காலை மிச்சுவிட்டேன். நான் சொன்னேன் சாரி சார் அப்படின்னேன்.
அவர் சொன்னாரு, மாடு மாதிரி என் காலை மிதிச்சிட்டு சாரி வேற சொல்றியான்னு சொன்னார்ல. யானே ஏற்கனவே நொந்து நூடுல்ஸா பஸ்ஸுக்குள்ள போறேன், நான் சும்மா இருப்பேனா? நான் சொன்னேன், ஏன் அதுக்கு அப்படி கழுத மாதிரி கத்துற அப்படின்னு. உடனே டிரைவர் சொல்றாரு, ஏமா இப்படி வண்டிக்குள்ள நாய் மாதிரி அடிச்சுக்கிறீங்கிறாரு. அத மாதிரி சங்கடம் வேலைக்கு போற பெண்களுக்கு இன்னைக்கு ஒரு தாய்ங்கிற நிலையிலிருந்து மாறிடுறோம், ஒரு தாரங்கிற நிலையிலிருந்து மாறிடுறோம். ஒரு குடும்பத்தில் இருக்கிற பொறுப்புகள் அத்தனையும் போய் இன்னைக்கு வேலைக்கு போற பொம்பளைங்க சங்கடப்படுறவங்க. இன்னைக்கு தாய்மை என்ற உணர்வு தான் உலகத்தில் சிறந்ததா இருக்கு. நான் என் கதையை இன்னைக்கு நடக்கிற கதையை விட அன்னைக்கு நடந்து நான் வேலைக்கு போய் சங்கடப்பட்ட கதையை சொன்னேன்னா எதிர்காலத்தில் இந்த சமுதாயம் ஒரு லக்கை நோக்கி போகுங்கிறது நிச்சயமா தெரியும். எவ்வளவு வேலைக்கு போறதுனால பெண்கள் சங்கடத்தை அனுபவிச்சாங்கிறதும் தெரியும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வேலை பார்த்தேன். ஒரு 4 கிலோமீட்டர் சைக்கிள் மிதிக்கணுங்க. அந்த மெட்ரிகுலேஷனில் ஒரு 20 நாளைக்கு மேலே எடுத்தால் லீவ் எடுத்தால் அடுத்த ஆசிரியரை போட்டுருவாங்க. அவ்வளோ சங்கடம் எனக்கு. அப்போது அந்த 4 கிலோமீட்டர் தூரம் மயிலாடுதுறை, தருமபுரத்துலேருந்து மயிலாடுதுறை வரணும்னு சொன்னால் நான் கஷ்டப்பட்டு அந்த சைக்கிளை தினம் மிதிச்சுட்டு வருவேன். இந்த சூழ்நிலையில் நான் வரம் வாங்கி ஒரு குழந்தைய பெற்றங்க, ஆண் குழந்தைய. அந்த குழந்தையும் சாதாரணமாக பிறக்கலை, சிசரியன் பண்ணி அந்த பேபி எடுத்தாங்க. 22 நாள் தான். அந்த குழந்தைய வீட்டில் விட்டுட்டு என்னுடைய தையல் போட்டதையும் பொருட்படுத்தாம அந்த சைக்கிளை மிதிச்சுக்கிட்டு நான் 4 நாள் 8 கிலோமீட்டர் ஸ்கூலுக்கு போவாங்க. அப்போ போகும்போது 9:15 சைன் பண்ணணும்னு சொல்லுவாங்களேன்னு சொல்லி சைக்கிளில் ஸ்டாண்டு போட்டது பாதி, போடாதது பாதி, ஒரு 20 படி ஏறி ஓடி போய் சைன் பண்ணணுங்க. அப்போ சைன் பண்ணும்போது எனக்கு இருந்த சங்கடத்துக்கு எல்லையே இல்லைங்க. இன்னைக்கு அது மாதிரி எத்தனையோ பிள்ளைங்க சங்கடத்தை பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, வேலைக்கு போகிற சின்ன பிள்ளைங்கள்லேருந்து என்ன மாதிரி இருக்கிறவங்க வரைக்கும். அப்போ சைன் பண்ணிவிட்டு நான் வகுப்பறைக்கு வருவேங்க. பாடம் நடத்துறதுக்கு முன்னாடி குழந்தைங்க மூஞ்செல்லாம் பார்ப்பேன். எல்லா குழந்தை மூஞ்சிலையும் ஏன் குழந்தை மூஞ்சி தெரியுங்க. அவ்வளோ சங்கடப்பட்டுக்கிட்டு நான் அட்டண்டன்ஸ் எடுப்பேங்க. எடுத்து முடித்ததும் 11 மணி ஆகும். என் குழந்தைக்கு நான் கொடுக்கக்கூடிய தாய்ப்பாலை கூட கொடுக்க முடியாமல் சங்கடப்பட்டுக்கிட்டு 12 ஆகும். லஞ்ச் இன்டர்வல் விடுவாங்க, சாப்பாடு டப்பாவை பிரிப்பேன். ஆனால் அந்த சாப்பாடை எடுத்து என்னால் சாப்பிட முடியாதுங்க. ஒவ்வொரு சோத்து பருக்கையிலையும் என் குழந்தையோட அசைவு தெரியும். சாப்பாட்டை மூடி வச்சுட்டு அவசரமாக 4:30 மணிக்கு சைக்கிளை வேகமாக மிதிச்சுக்கிட்டு அந்த குழந்தைக்கு பாலை கொடுக்கணும்னு வருவேன். சத்தியமாக சொல்கிறேங்க, இங்கே இருக்கிற ஐயாவுக்கெல்லாம் தெரியும், வேலைக்கு போகிற பெண்களுக்கு இதை விட ஒரு சங்கடம் வேற எதுவுமே இல்லைங்க. அந்த குழந்தை அழகாக அணைச்சி அன்பையும் நல்ல வீரத்தையும் பண்பையும் ஊட்டுவோம், பாலோடன் சேர்த்து பார்ப்பேன். ஆகவே வேலைக்கு போகிறது சங்கடம் தான். தயவு செய்து நல்ல தாயாக இருங்கள், நல்ல ஒரு தாரமாக இருங்கள், குடும்ப கொடி விளக்காக இருங்கள். ஆகவே வேலைக்கு போகிறது சங்கடம் தான். ஐயா, இன்னைக்கு வேலைக்கு போகிற பொண்ணுங்க சந்தோஷமாக போகிறாங்க, காலத்தோட கட்டாயத்தில் போகிறாங்கன்னு நிறைய பேர் பேசுனாங்க. ஆனால் உண்மையிலேயே பெண்கள் சங்கடத்தோட தாங்க ஐயா வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஐயா, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் ஐயா. இந்த உலகத்திலேயே ஒவ்வொரு பொண்ணும் ஏங்கி ஏங்கி தவிக்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு தெரியுமாங்க ஐயா? அதுதாங்க ஐயா தாய்மைங்கிறது. ஒரு குழந்தை நம்மளை அம்மானு கூப்பிட மாட்டாளா, நம்ம குழந்தைய நாம் தூக்கி கொஞ்ச மாட்டோமா அப்படின்னு நினைக்கிற பெண்கள், ஆனால் தன்னுடைய வேலையை நிலைநிறுத்திக்கணும், ப்ரமோஷன் கிடைக்கணும், நம்ம எப்படியாவது வேலையை விட்டு வந்துட்டோம்னா என்ன செய்யறதுன்னுட்டு தன்னுடைய குழந்தை பிறப்பையே தள்ளி போடுற பெண்கள் இன்னைக்கு எப்படியா சந்தோஷமா இருக்க முடியும்? மனசாட்சி உள்ள யாராவது அதை சொல்லுங்க. நிச்சயமா ஒத்துக்கவே முடியாது. இன்னைக்கு குழந்தை பிறப்பையே தள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க ஐயா. அதனால வேலைக்கு போற பெண்கள் நிச்சயமா சந்தோஷத்தை அனுபவிக்கல, காலத்தின் கட்டாயத்துல வரல சார், சங்கடத்துல தான் சார் வராங்கன்னு சொல்லி முடிக்கிறேன். நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த சக்திவேல், இவருக்கு வயது 17. இவரை மேடை கிடைக்கின்றோம். இந்த மேடைக்கு வந்திருக்கக்கூடிய சக்திவேல் நாகப்பட்டினத்தை சேர்ந்தவர். இவருக்கு வயது 17. சுனாமி வந்தபோது அந்த சுனாமியிலே இவர் தன்னுடைய தாயை இழந்து விட்டார். அது மட்டுமல்லாமல் மீன்பிடிக்க சென்றபோது பின்னாளிலே இவருடைய தந்தையாரையும் இழந்து விட்டார். தாய் தந்தையை இழந்து விட்ட நிலையிலே இன்றைக்கு இவருடைய உடன் பிறந்த சகோதரி, இந்த சகோதரி தான் பராமரித்து கொண்டிருக்கின்றார். கஷ்டப்பட்ட சூழ்நிலையிலே இன்றைக்கு இந்த சக்திவேல் படித்து கொண்டிருக்கிறார். இவர் மெரைன் இன்ஜினியர் படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். இவருக்கு
ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று சன் டிவியிடம் கேட்டபோது இவருடைய படிப்பு செலவுக்காக சன் டிவியின் அரட்டை அரங்கத்தின் சார்பிலும் மற்றும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் சார்பிலும் இவருடைய படிப்பு செலவுக்காக இந்த 10,000 ரூபாய் காசோலை வழங்கப்படுகிறது. சக்திவேலுடைய படிப்பு செலவுக்காக சன் டிவியினுடைய அரட்டை அரங்கத்தை கண்டிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு நேயர்கள் யாராவது உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் இந்த உதவியை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த சன் டிவியின் அரட்டை அரங்கத்தில் வைக்கின்றோம். ராஜபாளையம் ராதாகிருஷ்ணன் 2000 ரூபாய். நன்றி. சரவணப்பிரியா 2000 ரூபாய் கொடுமா. சன் டிவியினுடைய அரட்டை அரங்கமும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகமும் 10,000 ரூபாய் காசோலையும் சன் டிவியினுடைய அரட்டை அரங்கத்தின் நேயர்கள் 9,900 மொத்தம் 19,900 ரூபாய் இந்த சக்திவேலுடைய படிப்பு செலவுக்காக வழங்கப்படுகிறது. நன்றி.